தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பிப்ரவரி 1 அன்று தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டிற்கு பிறகு தங்கம் விலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். பிப்ரவரி 1 அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார். பட்ஜெட்டில் தங்கம் விலை குறித்தான அப்டேட் இருக்குமா என மிடில் கிளாஸ் மக்களின் எதிர்பார்ப்புகள் உள்ளது. கடந்த ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கான இறக்குமதி வரியை குறைப்பதாக அறிவிப்பு வெளியானது. அதன்படி தங்கத்திற்கான இறக்குமதி வரியை 15% இருந்து 6% குறைப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதனையடுத்து தங்கத்தின் விலை குறைந்தது. ஆனால் தற்போது தங்கத்தின் விலை தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் நாளை பட்ஜெட் அறிவிப்பில் தங்கத்திற்கான இறக்குமதி வரியை உயர்த்தி அறிவிப்புகள் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனால் தங்கம் விலை பிப்ரவரி 1க்கு பிறகு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இறக்குமதி வரி எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை பொறுத்து தங்கம் விலை எவ்வளவு உயரும் என்பதும் தெரியவரும். இதற்கிடையில் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இறக்குமதி வரி விதிப்பு குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தது. இறக்குமதி வரியை உயர்த்தினால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும், எனவே அதனை அமல்படுத்தாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இறக்குமதி வரியை அதிகரித்தால் தங்க கடத்தலை நாட்டிற்குள் அதிகரிக்கும். தங்கம் விலை உச்சத்தை எட்டுவதால் மிடில் கிளாஸ் மக்கள் தங்கத்தை வாங்க முடியாத சூழல் உருவாகும். தங்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் துறைகளில் பின்னடைவை சந்திக்கும் எனவும் கூறியது. அதே நேரத்தில் கடந்த ஜூலையில் இறக்குமதி வரியை குறைத்தபோது கோல்டு மார்க்கெட் நேர்மறையான வளர்ச்சியை சந்தித்தது என வேர்ல்டு கோல்டு கவுன்சில் கூறியது. தற்போது தங்கத்தின் விலை உயருமா குறையுமா என்பது நாளை வெளியாகும் மத்திய பட்ஜெட் அறிவிப்பிற்கு பிறகு தெரியவரும்.